ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தை முன்னிட்டு பக்தி கோஷங்கள் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மை ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய வைபவமான சொர்க்கவாசல் திறப்பு வியாழனன்று அதிகாலை நடந்தது. அதிகாலை 3:45 விருச்சிக லக்னத்தில் ரத்தின அங்கி சேவையில் கிளிமாலை அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் காலை 5 மணிக்கு பரமபத வாசலை கடந்து சென்றார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க நம்பெருமாளை தொடர்ந்து பரமபத வாசல் வழியாக வந்தனர். வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வருவோம். ரங்கநாதன் அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த புது வருஷத்துலேயே வந்திருக்கு. இது ரொம்ப விசேஷம். இந்த தடவை இந்த வைகுண்ட ஏகாதசி நம்ம விரதம் இருந்து பெருமாளை சேவிச்சா உலகம் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கும். ஜனவரி 1 நடக்கிறதுனால அவ்வளோ கூட்டமா இருக்கு. பெருமாள் ரத்னாங்கி அப்படிங்கிற ஒரு அங்கத்தை போட்டுட்டு வீதி விழாவெல்லாம் சொர்க்கவாசல் மிதிக்கிறார். நாங்களும் சேர்ந்து மிதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொர்க்கவாசல் மிதிச்சா வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஐதீகம். ஆயிரங்கால் மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வியாழனன்று இரவு 12 மணிக்கு மண்டபத்திலிருந்து புறப்படும் பெருமாள் வீணை வாத்தியத்துடன் நள்ளிரவு 1:15 மூலஸ்தானத்தை சென்றடைகிறார். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன.